வணக்கம். இந்த காணொளியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனத்தை எப்படி முதல்ல நம்ம ஒரு வசம் படுத்திக்கிறது. சும்மா இரு சொல்லார் அப்படின்னு முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னார்னு சொல்கிறோம். அப்போ இந்த சும்மா இரு அப்படின்னா ஒரு ஒரு எந்திரத்தையோ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு விலங்கோ மனிதனோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் மனிதனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கிடையாது. மனம் உள்ளது மனிதன் தானே, இல்லை அதில் மனிதன். மித்ததுக்கெல்லாம் மனம் கிடையாது. அது ஒரு விதமாக பேட்டர்னில் இருக்குது. அவங்க கூட சொன்னதை செஞ்சுருவாங்க, நம்ம தான் செய்ய மாட்டோம். ஏன்னா மனம்தான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, எதை தேவையில்லைன்னு சொல்கிறோமோ, எது இது உங்களுக்கு தீமை தரும்னு சொல்கிறோமோ அதை தான் செஞ்சு பார்க்க துடிக்குது. ஸோ இந்த பேட்டர்னை மனிதனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கோம் இல்லையா, அவ்வளோ சக்தி இருக்குது இல்லையா. அந்த அளவுக்கு சக்தியாக மாற்றுறதுக்கு மாயைங்கிற மனம் அப்படின்னு வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து கட்டமைச்சிக்கிறோம் நம்ம உலகத்தை. சரி, அந்த மனதை நம்ம எப்படி சும்மா ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். இந்த காலகட்டத்தில் சும்மா இரு அப்படின்னு எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். என்னோடய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி தன்னை உணர்தலுக்கு, ஒரு ஞான நிலை போகிறதுக்கு, இல்லை வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக உயிர்த்தன்மையோடு வாழ்கிறதுக்கு, ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற தன்மையில் இல்லாமல் நாமளும் இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நாட்களை மகிழ்ச்சியாக, உணர்ச்சியோட, உண்மையாக, எளிமையாக, நேர்மையாக எப்படி வாழ்ந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மனம் நமக்கு இலகுவாக இருந்தால் ரொம்ப சுலபமாக வாழ முடியும். இந்த மனத்தால் தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுது. இந்த மனத்தில் தோன்ற எண்ணத்தினாலேயும் அதை செயல்படுத்துகிற விதத்தினால நம்ம செயல்படுற செயல்களினாலேயும் தான் இங்கே எல்லாமே நடக்குது. அந்த வகையில் இந்த மனத்தில் எண்ணம் உருவாகுது. அந்த உருவாக்குற எண்ணத்தையே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மனம் செயல்படாது. அப்போது மனத்தில் எண்ணம் ஓடுதுங்கிறத பிரேக்கே உங்களுக்கு முதல்ல இருக்கணும். என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியணும், என்ன யோசிக்கிறோன்னு தெரியணும். காலையிலேருந்து என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம், ஒரு வாரமாக என்ன பண்ணோம், ஒரு மாதமாக என்ன பண்ணோம், ஒரு வருஷமாக என்ன பண்ணோம், வாழ்நாள் இவ்வளோ வருஷங்கள் ஓடிடுச்சு, இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், இதன் மூலம் நன்மை தான் என்ன அடைஞ்சோம், இதன் மூலம் தீமை தான் என்ன செஞ்சோன்னு பகுத்து பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லைன்னு நினச்சிட்றோம். ஆனால் 99% வேஸ்ட்டாக தான் பண்ணுறோம். நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் பயங்கரமாக வேலை பார்க்குறேன். யாருக்காண்டி ஓடுறீங்க? பணம் சம்பாதிக்கிறது எதுக்காண்டி? வீடு, தொழில், நகைகள் எல்லாம் செய்கிறது எதுக்காண்டி? இந்த எவ்வளோ ரத்தன் டாட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடைசி ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க அந்த இறுதி நாட்களை அந்த படுக்கை அறையில் அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த படுக்கை இருக்கும்போது இந்த பணம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் உண்மையை சொல்லுவார். ஸ்டீவ் ஜாப்சன் ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கின ஒரு CEO. அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த பணம் எந்த அளவுக்கு அவருக்கு உதவிச்சுன்னு சொல்லுவார். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் உங்கள்கிட்ட சொல்லணுமா என்ன, இந்த மாதிரி பணம்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொல்வீங்க, பணம் இருந்தால் தாங்க இங்கே எல்லாம், பணம் இருந்தால் தாங்க மதிப்பாங்க, பணம் இருந்தால் தாங்க இஷ்டத்துக்கு வாழ முடியும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் எது கட்டமைக்குது உங்களை? இந்த மனம் தானே. இந்த பணம் இருந்தால் தான் வாழணும், இந்த பணம் இருந்தால் தான் வாழ முடியும். அதே பணமே இல்லாதவங்க இந்த பூமியில் வாழ்ந்து தானே இருக்காங்க. ஒருவேளை இந்த நிமிஷம் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதை நீங்கள் கேட்டுட்ருக்கேன்ல, இவங்க பணமே இல்லைன்னா அவள் செத்துருவோமா? இல்லை பணமே வந்துட்டாலும் என்ன மாதிரி வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருவோமா? இது மனம் தான் கட்டமைக்குது. இது பேசுகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும், எத்தனை வாழ்க்கை வாழ்ந்தாலும், என்ன மாதிரி செஞ்சாலும், மனிதன் அப்படிங்கிற கட்டமைப்பில் வரும்போது இன்ப துன்பங்களை கடந்து போகிற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, இங்கே பணம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு உயிரற்ற பொருள் அப்படிங்கிறத உணர்ந்து போய் இறந்து போகணுமா? அந்த இறந்திருந்து போய் இந்த பணத்தோட வேல்யூ இல்லாமல் வேல்யூ இவ்வளோதான்னு தெரியணுமா? ஏன் இப்போ இருக்க கணத்துலேயே இதோட தன்மையை உணர்ந்துக்கிறதுக்கு ஏன் முயற்சி நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்?
இல்லை நான் அனுபவிச்சுட்டு தான் சாவேன், அனுபவிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஏன் துன்பத்தை வந்து திரும்ப திரும்ப விளைவிச்சுக்கிறோம்? இங்கே இங்கே வந்து என்னென்னா, இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வேணால் பேசலான்னு பேசுறதுனால தான் சில விஷயங்கள்லாம் நடக்குது. உண்மையை சொல்லணும்னா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா, நீங்கள் இந்த பிரம்மத்திலேருந்து வந்திருக்கோம், இந்த பரமாத்மாலேருந்து வந்திருக்கோங்கிறது உணரும் பட்சத்தில், உண்மையும் பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கட்டம் கடந்து வந்திருப்பீங்க. நான் அது இல்லாதவங்களுக்கு, உணராதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே குண்டலினி யோகமாக இருக்கட்டும், சக்கரங்களாக இருக்கட்டும், மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் கற்றுக்காமே இருந்து எதுவுமே இல்லைன்னா ஞானம் அடைய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஞானம் அடைஞ்சவங்க தான். உங்களுக்குள்ள தன்னை உணர்தல் நிகழ்ந்திருக்கு தான். உங்களுக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் போட்டிருக்க திரை எடுக்கிறது மட்டும்தான் வேலை. அதனால தான் சும்மா இருன்னு சொல்கிறாங்க. சும்மா இல்லாதனால தான் நீங்கள் நம்ம மேலே குப்பை அள்ளி 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 போட்டுகிட்டே இருக்கோம். நாமளே நம்ம மேலே குப்பை அள்ளி போட்டே இருக்கோம். அதைத்தான் அவங்க சும்மா இருன்னு சொல்கிறாங்க. சும்மா இருன்னா எதை பற்றி யோசிக்காமல், அதை பற்றி இது யோசிக்காமல் நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வேறு. ஒருவேளை நீங்கள் சரியாக தான் உணர்ந்துருந்தீங்கன்னா, இவ்வளோ வலியும் இவ்வளோ துன்பமும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது இங்கே வந்து இந்த மனம் வந்து கட்டமைக்கப்பட்ட விதம். மனம்னா என்ன? மனம் இத்தனை லேயர் இருக்குது, மனம் இத்தனை இத்தனை ஸ்ட்ரக்சரில் வேலை பார்க்குது, மனம் இப்படி பண்ணுது, மனம் அப்படி பண்ணுது, இவ்வளோ எண்ணங்கள் 60,000 தாட்ஸ் உருவாகுது, 50,000 தாட் அந்த ஆல்ஃபா பீட்டா காமா ரேஞ்சில் ஓடுது. இப்படின்னா இவ்வளோ ஆராய்ச்சி இவ்வளோ பண்ணியும் அந்த மனத்தை ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மக்கிட்ட இருக்க கட்டமைக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து தவறாக பயன்படுத்தினது தான். என்ன ஆயிரும் பார்த்துக்கலாம், இப்படி வாழ்ந்து தான் போமே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துருச்சு. ஒரு குடிகாரன் முதல்ல குடிக்கும்போது பார்த்திங்கன்னா, எந்த எந்த விதமான இதுவும் இல்லாமல், ஐயோ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரும்பாங்க. சே எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொஞ்சம் குடிச்சு பாரு, பிடிச்சிருந்தா இது, இல்லைன்னா விட்டுரும்பாங்க. வேறு வழி இல்லாமல் லேசாக கஷ்டப்பட்டு ஆரம்பித்தது, திரும்ப அது பழக்கமாகி கண்டினியூ ஆகி அதுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் அது இல்லாமல் வாழ முடியாத தன்மைக்கு மாறிடும் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே. இந்த மனம் வந்து சும்மா இருந்த மனம், அமைதியாக இருந்த மனம், சும்மா ட்ரை பண்ணி பாரு, சும்மா கொஞ்சம் நல்லா இருக்காத பாரு, இது கொஞ்சம் வாழ்ந்து பாரு, இப்படி வாழ்ந்து பாரு, இந்த பொய் சொல்லி பாரு, இந்த ஊழல் செஞ்சு பாரு, ஒன்றும் இல்லை, இவ்வளோதான், இதெல்லாம் தவறு கிடையாது. இந்த பொய் சொன்னதில் என்ன ஆயிரப்போகுது? அன்பில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணால் என்ன ஆயிரப்போகுது? அவங்களுக்கு தெரியவா போகுது? பார்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த மனம் சொல்லி சொல்லி கடைசியில் இப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. அவ்வளோதான். அந்த குடிகாரர் எப்படி வந்து அடிக்ட் ஆகிட்டாரோ, விட முடியலையோ அதே மாதிரி இப்போது இந்த மனம் உங்களை விட மாட்டேங்குது. நீங்கள் தப்புன்னு தெரியுறீங்க. குடிகாரருக்கு தெரியும் தவறு, மனைவி மக்களை துன்பப்படுத்துகிறோம், நம்ம பணத்தை வந்து இந்த மாதிரி செலவழிக்கிறோம், குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கோம், நமக்கே துன்பம் வருது, தலைவலி, உடல் நோய்கள், உபாதைகள்லாம் வருதுன்னு தெரியும். ஆனால் அவரால் விட முடியாது. அதே மாதிரி தான் மனம். நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்க, அதை பழக்கப்படுத்திட்டீங்க, அதை கண்ட்ரோல் பண்ண போயிட்டீங்க, ஒரு கடிவாளம் விடாமல் போயிட்டீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அது வந்து உங்கள் பேச்சை கேட்கவும் செய்யாது. 2வது நீங்கள் என்ன சொன்னாலும் அது புரிஞ்சுக்காது. அதோட இஷ்டத்துக்கு தான் உங்களை வளர்ச்சி எல்லாமே பண்ணும். அப்போது தவறை திரும்ப 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 புது புது கோணத்தில் செய்ய வைக்குமே ஒழிய, அதுக்கு மாற்றம் மட்டும்தான் வேணும். இந்த மனதுக்கு என்ன வேணும்னா மாற்றம் மட்டும்தான் வேணும். நீங்கள் நல்ல வழியில் போயிடக்கூடாது. நீங்கள் சொல்லலாம், அது என்ன நல்ல வழியில் போயிடக்கூடாது, கெட்ட வழியில் போயிடக்கூடாதுன்னா, இந்த கெட்ட வழி அப்படிங்கிறத வந்து நம்ம குற்ற உணர்வாக மாற்றிப்போம். குற்ற உணர்வில் போட்டு, தாழ்வு மனப்பான்மையில் போட்டு, வெறுப்பு, வஞ்சம், பொறாமை இதிலெல்லாம் போட்டு தான் கட்டமைக்கப்பட்டு தான் அந்த மனம் வந்து பின்னி உங்களை நம்ம கொண்டு வரும். அதிகபட்சமாக இது என்னென்னா, ஒரு பொய் சொல்கிறது வந்து ஒரு பயம். இந்த பயத்தில் தான் நிறைய மக்கள் தவற வெளியே செய்வாங்க. இதில் இன்னொரு ஆழமான விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ள பலவிதமான பிறவிகளோட தன்மை இருக்குது. இந்த பிறவியில் மட்டும் செஞ்சதுக்கு மட்டும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஒரு உடலுக்குள்ளே பல்வேறு ஆன்மாக்கள் இருக்குது. அந்த பல்வேறு ஆன்மாக்கள் பல்வேறு மனநிலையில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி யோசித்ததை நானாக யோசித்தேன் இது, சில டைமில் இப்படி நான் யோசிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் பார்த்திங்கன்னா, நமக்கு இவ்வளோ அறிவு இருக்கா, நமக்கு இந்த கருத்தெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம்.
சில டைம் கேவலமாக செஞ்சோன்னே